19 ஆண்டு வட்டமேசை மாநாட்டிற்காக இந்திய பிரதிநிதியாக லண்டன் சென்றார் காந்தி. இந்தியா திரும்பிய காந்தி 1932 ஆண்டு ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோதும் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி தரப்படுவதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம் என அறிவித்தார் காந்தி. ஒரு வாரம் கழித்து ஆங்கிலேய அரசு காந்தியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டது. காந்தி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். 1933 ஆண்டு ஹரிஜன் என்ற இதழை ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் தொடங்கினார் காந்தி. 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தபதால் 1933 ஆண்டு மே 8 அன்று காந்தி விடுதலை செய்யப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தை 6 வாரங்கள் ஒத்திவைப்பதாகவும் ஆங்கிலேய அரசு பல்வேறு சட்டங்களை அதற்குள் பின்வாங்க வேண்டுமென்றும் காந்தி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அகமதாபாத்திலிருந்து ராஸ் கிராமம் வரை 33 போராட்டக்காரர்களுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போவதாக அறிவித்தார் காந்தி. அதனால் மீண்டும் கைது செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பிறகு தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றத்திற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்கினார் காந்தி. 1934 ஆண்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கிராம முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டவர்கள் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அறிவித்தார் காந்தி. 1936 ஆண்டு வார்தா பகுதியில் உள்ள சேவகிராம் என்ற ஊரில் குடியேறினார் காந்தி. 1939 ஆண்டு நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள கோரி அரசை கண்டித்து உண்ணாவிரதம் தொடங்கினார் காந்தி. வைசிராய் தலையிட்ட பிறகு உண்ணாவிரதம் 4 நாட்கள் கழித்து முடிவுக்கு வந்தது. 1941 ஆண்டு காங்கிரஸ் செயற்குழுவின் தலைமை பொறுப்பிலிருந்து நீங்குவதாக அறிவித்தார் காந்தி. 1942 ஆண்டு மே மாதம் பிரிட்டிஷ் அரசிடம் இந்தியாவை விட்டு வெளியேறக் கோரி உத்தரவிட்டார் காந்தி. பம்பாயில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். பூனேவில் கைது செய்யப்பட்ட காந்தி அகாகானின் அரண்மனையில் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டார். காந்தியின் தனி உதவியாளர் மகாதீர் தேசாய் அகாகானின் அரண்மனையில் மரணமடைந்தார். தொடர்ந்து வைசிராய், அரசு அதிகாரிகள் ஆகியோரோடு கடித தொடர்பில் இருந்தார் காந்தி. அகாகானின் அரண்மனையில் 21 நாள்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் காந்தி. 1944 ஆண்டு பிப்ரவரி 22 அன்று அகாகானின் அரண்மனையில் காந்தியின் மனைவி கஸ்தூர்பா மரணமடைந்தார். மே 6, 1944 அன்று காந்தி நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டார். பாகிஸ்தான் உருவாவதை பற்றி முகமது அலி ஜின்னாவுடன் பல நாள்கள் ஆலோசனை நடத்தினார் காந்தி. 1944 ஆண்டு தனது பிறந்த நாள் அன்று கஸ்தூர்பா நினைவாக 1.1 கோடி ரூபாய் காந்திக்கு வழங்கப்பட்டது. 1945 ஆண்டு ஜெர்மனி, ஜப்பான் நாடுகள் அமைதி நிலைக்கு திரும்ப வேண்டும் எனவும் இந்தியா சுதந்திரமடையவும் சமத்துவம் பெறவும் வேண்டும் எனவும் பேசினார் காந்தி. 1945 ஆண்டின் இறுதியில் வங்காளம்,